மனிதருமே நம்மை 100% அன்பு செய்ய முடியாது என்பதுதான். அடிப்படையில் எல்லா மனிதரிடமும் கொஞ்சம் சுயநல உணர்வு உண்டு. 100க்கு 100 இன்னொரு நபரை அன்பு செய்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். இன்னைக்கு நமது வாழ்க்கையில இந்த கடவுள் என்கிற பெற்றோரை இழந்து தவிக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே. பிரச்சனை என்பது வேறு, கவலை என்பது வேறு. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் என் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவு என்பதை பற்றிய ஒரு முழுமையான பார்வை என்னவென்றால், 4 வகையான உறவுகள் உண்டு. உறவு என்றாலே நம் மனதிற்கு உடனடியாக வருவது சக மனிதர்களோடு உறவு. அது உறவினுடைய ஒரு பகுதி மட்டும்தான். அதை குறித்து தான் பல உரைகளில் நாம் சிந்தித்தோம். இது போக 3 வகையான உறவுகள் உண்டு. இயற்கையோடு உறவு, கடவுளோடு உறவு, தன்னோடு உறவு. இந்த உரையில் நாம் கடவுளோடு உறவு என்பதை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உறவிற்கான இயக்கம் உண்டு, அன்பிற்கான தாகம் உண்டு. ஒவ்வொரு மனிதருமே அன்பு செய்யப்பட விரும்புகின்றனர். பிறர் தங்களது நிறைகுறைகளோடு முழுமையாக தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றனர். இந்த அன்பிற்கான இயக்கம் நம்மிடம் இருப்பது 100%. 100% இயக்கம் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், எந்த மனிதருமே நம்மை 100% அன்பு செய்ய முடியாது என்பதுதான். ஒரு நபர் சொல்லலாம், உன்னை நான் இவ்வளவு அன்பு செய்கிறேன், அவ்வளவு அன்பு செய்கிறேன். ஆனால் நிதர்சன வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது 100% மனிதர்கள் நம்மை அன்பு செய்ய முடியுமா என்பது கொஞ்சம் கூட தன்னலம் இல்லாமல், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் இன்னொரு நபரை முழுமையாக அன்பு செய்ய முடியுமா என்பது ஒரு சில நேரங்களில் தவிர மற்ற நேரங்களில் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை விரும்பினான், காதலித்தான். அவளுக்கு கடிதம் எழுதினானாம். உனக்காக நான் மலையை கூட தாண்டுவேன், உன் மீது நான் பேரன்பு கொண்டுள்ளேன், உனக்காக கடலை கூட தாண்டுவேன், உனக்காக என் உயிரையே கையளிப்பேன் என்று சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு வரி எழுதினானாம். இன்று மாலை நான் உன்னை சந்திக்க வருவேன், மழை பெய்யவில்லை என்றார். இதுதான் மனிதர்களது அன்பு. ஒரு பக்கம் நிறைய அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கம் அடிப்படையில் எல்லா மனிதர்களிடமும் கொஞ்சம் சுயநல உணர்வு உண்டு, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு உண்டு. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்பவர். அவரது ஒரு புத்தகம் த செல்ஃபிஷ் ஜீன் அப்படிங்கிற புத்தகம். சுயநலமான ஜீன் என்பதுதான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. அந்த புத்தகத்தில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், மனிதர்களாகிய நம் உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல் என்று சொல்லப்படுகிற உறுப்புமே ஜீன் என்பது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக படைக்கப்பட்டது. எனவே மனிதர்கள் என்பவர்கள் நிச்சயமாக அன்பு செய்கிறார்கள், உறவை மேற்கொள்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் கேள்விக்குட்படுத்தவில்லை. அதே வேளையில் கொஞ்சம் அவர்களிடம் சுயநல எண்ணம் உண்டு. முழுமையாக 100க்கு 100 இன்னொரு நபரை அன்பு செய்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். ஒருவேளை முழு முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு அது சாத்தியமான ஒன்றாக இருக்கலாம். குரங்கை பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஒரு தாய் குரங்கையும் அதனுடைய குட்டியையும் ஒரு பெரிய தொட்டியில் இட்டார்கள். பெரிய தொட்டியில் 2ஐ வைத்துக்கொண்டு எளிதில் தப்பித்து விட முடியாதவாறு அந்த தொட்டி வடிவமைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது தாய் குரங்கானது தனது குட்டி குரங்கோடு விளையாடி கொண்டிருந்தது. அவ்வாறு விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த தொட்டிக்குள் தண்ணீர் விட ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரானது தொட்டியை நிரப்ப ஆரம்பித்தது. இப்பொழுது தண்ணீர் ஒரு முழங்கால் அளவுக்கு வந்தவுடன் தாய் குரங்கு என்ன செய்தது? தனது குட்டி குரங்கை எடுத்து தனது இடுப்பில் வைத்துக் கொண்டது. தொடர்ந்து அந்த தொட்டியில் தண்ணீர் நிரப்பப்பட்டது. இடுப்பு அளவிற்கு தண்ணீர் வந்தவுடன் தாய் குரங்கு என்ன செய்தது என்றால், இடுப்பில் இருந்த தனது குட்டியை எடுத்து தனது தோளில் வைத்துக் கொண்டது. தொடர்ந்து தண்ணீர் நிரப்பப்பட்டது. தோல் அளவிற்கு தண்ணீர் வந்தவுடன் தனது குட்டியை எடுத்து தலைக்கு மேல் வைத்துக் கொண்டது. தொடர்ந்து தண்ணீர் நிரப்பப்பட்டது. அந்த குரங்கியினுடைய தாய் குரங்கினுடைய வாய் வரை தண்ணீர் நிரப்ப வந்த பொழுது தனது குட்டிக்கு எந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று கரங்களை உயர்த்தி தனது குட்டியை பிடித்துக் கொண்டது.
ஆனால் தொடர்ந்து தண்ணீர் நிரப்பப்பட்ட பொழுது தாய் குரங்கினுடைய உயிருக்கே ஆபத்து வந்த சூழ்நிலையில் அந்த தாய் குரங்கு என்ன செய்ததாம்? உடனடியாக தனது குட்டியை கீழே போட்டு அதன் மேல் ஏறி நின்றதாம், தன்னை காப்பாற்றுவதற்காக. நான் சொல்வது கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். நிச்சயமாக தாய்மார்கள் தங்களது குழந்தைகளை அன்பு செய்கிறார்கள், அவர்களுக்காக எதையும் செய்கிறார்கள் என்பது உண்மை. ஆனா அதே வேளையில் எந்த ஒரு உறவிலுமே கொஞ்சம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதை சுயநலம் என்று நாம் சுருக்கிவிட முடியாது. இருந்தாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு எல்லா உறவுகளிலும் உண்டு. எந்த அளவிற்கு பிறரை அன்பு செய்தாலும் அதில் கொஞ்சம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தனது உயிருக்கு ஆபத்து வருகின்ற பொழுது, தனது நலத்திற்கு ஆபத்துக்கு வருகின்ற பொழுது கொஞ்சம் உறவுகளை தள்ளிவிடக்கூடிய சூழல் நடக்கிறது. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், எந்த மனித உறவுமே 100% பாதுகாப்பை நமக்கு கொடுக்க முடியாது. 100% அன்பின் உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. ஆனால் 100% அன்பிற்கான ஏக்கம் நமக்குள் உண்டு. இதுதான் பிரச்சனை. என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும், எனக்கு என் மீது முழுமையான பாசம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் இயங்குகிறோம். ஆனால் மனிதர்கள் என்றால் அவர்களுக்கென்று வரையறைகள் உண்டு, அவர்களுக்கென்று கடமைகள் உண்டு, அவர்களுக்கென்று வேலைகள் உண்டு. இதன் காரணமாக நாம் விரும்புகின்ற அந்த முழுமையான அன்பை அவர்கள் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். இந்த அன்பை யார்தான் கொடுக்க முடியும்? இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். இறையுறவினுடைய மேன்மை எங்கு அடங்கி இருக்கிறது என்றால், நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இறைவன் ஒருவர் மட்டுமே எந்த சுயநலமும் இல்லாமல், எந்த தன்னலமும் இல்லாமல் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இந்த அன்பிற்கான ஏக்கம், உறவிற்கான தாகம் பூர்த்தியாக வேண்டும் என்றால் இறை உறவு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. பல நேரங்களில் இந்த முழுமையான அன்பை மனித உறவில் தேடி தேடி அந்த அன்பு கிடைக்காத பொழுது மனதில் கொஞ்சம் கசப்பு உணர்வு வந்து விடுகிறது. ஏன் இப்படி என்னை முழுமையாக அன்பு செய்ய மாட்டேன் என்கிறார்கள், அவர்களுக்கு உரிய ஆசைகளை பற்றி கவலைப்படுகிறார்களே என்றெல்லாம் மனதில் கசப்பும் வேதனையும் தோன்ற ஆரம்பிக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரைக்கும் இறைவன் மட்டும்தான் வர முடியும். எனவே அன்பிற்குரியவர்களை, இறை உறவு ஒன்றே நம் வாழ்க்கையினுடைய அன்பிற்கான இயக்கத்திற்கான பதில் மொழியாக இருக்க முடியும். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை உணர்வது மட்டுமே நம் வாழ்க்கையில் நாம் தேடக்கூடிய அந்த உறவு தாகத்திற்கான பதில் மொழியாக இருக்க முடியும். நாம் ஆலயத்திற்கு வருவது கடவுளிடமிருந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆலயத்திற்கு வருவது அல்லது நமது வழிபாட்டு முயற்சிகள் அனைத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், கடவுளுடைய அன்பை உணர்வது, வேறொன்றும் கிடையாது. கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர் நம்மை என் நிலையிலும் அன்பு செய்கிறார் என்பதை உணர்வது. துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நமது வழிபாட்டு முறைகள் அனைத்துமே கடவுளிடம் இதையும் அதையும் கேட்பதாக முடிந்து விடுகிறது. இது முதல் நோக்கம் அல்ல. 2 வகையான செல்வங்கள் உண்டு. ஒன்று அருட்செல்வம், இன்னொன்று பொருட்செல்வம். பொருள் வாழ்க்கைக்கு தேவை, புற வாழ்வை அலங்கரிக்க, புற வாழ்வினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பொருள் தேவை என்பது உண்மைதான். ஆனால் அகவாழ்வு என்ற ஒன்று இருக்கிறதே, இந்த அன்பிற்கான இயக்கம் அகத்தில் இருக்கிறதே, உறவிற்கான தாகம் அகத்தில் இருக்கிறதே, இதை நிறைவு செய்வதுதான் அருட்செல்வம். மேலான அருட்செல்வமாக இருப்பது இறைவனது உடனிருக்கின்ற பிரசன்னத்தை உணர்வது. விவிலியம் முழுவதும் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்தி என்ன? கடவுள் நம் சார்பாக, நமக்காக, நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம் சார்பாக, நமக்காக, நம்மோடு இருக்கிறார். அவ்வளவுதான். இதை உணர்ந்து விட்டால் இந்த பொருட்செல்வத்தையும் தாண்டி தேவையில்லாமல் இதையும் அதையும் ஓடி அலைகிற தன்மை குறைந்து விடும். நம் அனைவரும் எல்லாருக்கும் தெரியும், எதுக்கு நிறைய அவசியம் இல்லாமல் தேடி ஓடுகிறோம்? சமூக அங்கீகாரத்தை பெறுவதற்காக. எதற்கு சமூக அங்கீகாரம் தேவைப்படுகிறது? ஏதோ ஒரு வகையில் நாம் குறைவுபட்டவர்களாக உணர்கிறோம். இந்த குறைவுபட்டவர்களாக உணர்வதன் காரணமாகவே சமூக அங்கீகாரத்தை தேடி ஓடுகிறோம். இறைவனே என்னை அங்கீகரிக்கின்றார், தனது சொந்த பிள்ளையாக, மகனாக, மகளாக என்னை அங்கீகரிக்கிறார் என்று எண்ணுகின்ற பொழுது சமூக அங்கீகாரம் எதற்காக தேவையில்லாமல் இதையும் அதையும் சேர்த்து கொண்டு நான் இப்படிப்பட்டவனாக சமூகத்தில் காட்சியளிக்க வேண்டும், இப்படிப்பட்ட மேலானவனாக பிறருக்கு தெரிய வேண்டும், எல்லாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அதெல்லாம் தேவையில்லாதாக மாறிவிடும்.
எனவே ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நமது முதல் தேடலாக இருக்க வேண்டியது இறைவன் நம்மை ஏற்கனவே அன்பு செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அதை உணர்வது. ஆனா வழிபாட்டை பல நேரங்களை தலைகீழாக மாற்றிவிட்டோம். ஒரு கதை. அரசர் ஒருவர் தனது படை பரிவாரங்களோடு ஒரு காட்டிற்கு வேட்டையாட சென்றாராம். இவ்வாறு வேட்டையாடி கொண்டிருக்கிற பொழுது திடீரென ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அரசர் தனது படை வீரர்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. படை வீரர்கள் காட்டினுடைய ஒரு பக்கமும், அரசர் தனியாக காட்டினுடைய இன்னொரு பக்கமும் பிரிந்து விட்டார்கள். இவ்வாறு அரசர் தனியாக போய்கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு சிங்கம் அவரை துரத்த ஆரம்பித்ததாம். உயிருக்கு பயந்து அவர் ஓட ஆரம்பித்தார். குதிரையில் வேகமாக பயணிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு பயணித்த பொழுது சிங்கம் தன்னை கொன்று விடுமோ என்று பயந்த ஒரு சூழ்நிலையில் எங்கிருந்தோ இருந்த 3 வேடர்கள், அந்த வழியாக வந்தவர்கள், தங்களது அம்புகளை எய்து அந்த சிங்கத்தை கொன்று விட்டார்கள். அரசரையும் காப்பாற்றி விட்டார்கள். சிங்கம் கொல்லப்பட்டு விட்டதை பார்த்த அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தனது உயிரை இந்த 3 வேடர்கள் தான் காப்பாற்றினார்கள் என்று மனம் நெகிழ்ந்து போய் இந்த 3 வேடர்களையும் அரண்மனைக்கு அழைத்தார். அவர்களிடம், என் உயிரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள், நீங்கள் மட்டும் அங்கு இல்லை என்றால் எனது உயிர் போயிருக்கும், சிங்கத்திற்கு நான் இரையாகி இருப்பேன். எனவே எனது உயிரை காப்பாற்றிய உங்களுக்கு நான் பிரதிபலன் செய்ய விரும்புகின்றேன், உங்களுக்கு ஏதாவது கொடையை கொடுக்க விரும்புகின்றேன். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னாராம். அப்பொழுது ஒரு வேடன், அரசே, உங்களது தாராள உள்ளத்திற்கு நன்றி, உங்களுக்கு உதவியது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் வாழ்கின்ற பகுதியில் ஒரு 500 ஏக்கர் நிலம் கொடுத்தீர்கள் என்றால் அந்த நிலத்தை நான் பயன்படுத்தி பண்படுத்தி விவசாயம் செய்து அதன் வழியாக என் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வேன், இதை எனக்கு நீங்கள் கொடையாக கொடுங்கள் என்று கேட்டானாம். அரசன் உடனடியாக, நீ கேட்ட கொடை உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி மந்திரிக்கு ஆணையிட்டார். அவன் வாழக்கூடிய பகுதியில் 500 ஏக்கர் நிலம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். 2வது வேடனை பார்த்து அரசர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? அவன் சொன்ன, அரசே, நீங்கள் இவ்வளவு தாராளமாக உதவி செய்ய முன் வந்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது, அதை கொடுத்தீர்கள் என்றால் அதை வைத்துக் கொண்டு நான் நிம்மதியாக வாழ்ந்து விடுவேன் என்று சொன்னவுடன் உடனடியாக அரசர் கஜானா மந்திரியை அழைத்து ரூபாய் 5 கோடி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார். இருவருமே மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். 3வது வேடனிடம் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? அவன் சொன்னான், அரசே, எனக்கு நிலமோ இந்த பணமோ தேவையில்லை, வருடத்திற்கு 2 முறை நீங்கள் அந்த வழியாகத்தான் வேட்டையாடுவதற்கு வருகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் அவ்வாறு வருகிற பொழுது வருடத்திற்கு 2 முறை எனது வீட்டிற்கு நீங்கள் வந்து செல்ல வேண்டும், அதுவே போதுமானது, அதுவே எனக்கு மிகப்பெரிய கொடையாக இருக்கும் என்று சொன்னாராம். மற்ற 2 வேடர்களும் இவன் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. இவன் ஒரு சரியான முட்டாளாக இருக்கின்றானே, அரசர் சொல்லுகின்றார், நீ எது வேண்டுமானாலும் கேட்கலாம், உனக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இவனோ பொன்னையோ பொருளையோ நிலத்தையோ நிலவுலனையோ கேட்காமல் அரசர் வருடத்திற்கு 2 முறை வந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறானே, இவனுக்கு என்ன கிடைத்து விட போகிறது என்று எண்ணினார்கள். ஆனால் நடந்தது என்ன? அரசர் வாக்குறுதி கொடுத்தார், நீ என்னை காப்பாற்றியதன் காரணமாக நான் வருடத்திற்கு 2 முறை உனது வீட்டிற்கு வருவேன் என்று சொன்னார். இப்ப அரசர் முதல் முறையாக போக இருக்கிறார். அந்த வேடனுடைய வீடோ ஒரு குடிசையாக இருக்கிறது. குடிசைக்குள் அரசர் போக முடியுமா? எனவே அரசர் போவதற்காகவே அவனுக்கு பெரிய மாளிகை வீடு கட்டப்பட்டது. அரசர் போகிற பொழுது சும்மா போக முடியுமா? நிறைய பரிசுகள். ஒவ்வொரு முறையும், முதல் முறை அல்ல, வருடத்திற்கு 2 முறை என்ற முறை, ஒவ்வொரு முறையும் போகின்ற பொழுது நிறைய பொன் வெள்ளி என்ற அந்த நன்றி உணர்வோடு எல்லாவற்றையும் எடுத்து சென்றார். மற்ற 2 வேடர்களும் ஒரே ஒரு முறைதான் அரசனிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த வேடனோ, 3வது வேடனோ ஒவ்வொரு முறையும் அரசனிடம் இருந்து கொடைகளை பெற்றுக்கொண்டே இருந்தான். மொத்தத்துல கூட்டி கழித்து பார்த்தால் 3வது வேடன் பெற்றுக்கொண்டது முதல் 2 வேடர்கள் பெற்றுக்கொண்டதை விட மிக அதிகமாகவே இருந்தது. பெரிய வீடு, அந்த வீட்டிற்கு போவதற்கான சாலை, ஒவ்வொரு முறை ஏராளமான நிலப்புலன்கள். ஒவ்வொரு முறையும் வீட்டிற்கு போகின்ற பொழுது அரசர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? நீ வேணுங்கிறத கேளு, நான் உனக்கு தருகிறேன். ஒவ்வொரு முறையும் அவன் அரசரிடம் ஏதாவது கேட்டு பெற்றுக்கொண்டே இருந்தான். எதற்காக இந்த ஒரு கதையை சொல்லுகிறேன்? முதல் 2 வேடர்கள் அரசனிடம் இருந்து பொருளைத்தான் எதிர்பார்த்தார்கள். 3வது வேடனோ அரசனுடைய உறவை எதிர்பார்த்தான்.
இந்த உறவின் காரணமாக அதிகமாகவே பெற்றுக்கொண்டார். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்கிற உணர்வு மட்டும் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால், நாம பல நேரங்களில் பிரச்சனை என்று நினைப்பது பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுவோம். என்னைக்கு நம்மை தனிப்பட்ட ஒரு நபராக, ஒரு எல்லைக்குட்பட்ட நபராக, ஒரு பலவீனமான மனிதராக, சிறு பொருளாதார வசதியோடு உள்ள நபராக பார்க்கிறோமோ, அன்னைக்குதான் நாம சந்திக்கிற பல பிரச்சனைகள் நம்மை வாட்ட ஆரம்பிக்கும். இதற்கு பதிலாக இறைவன் என்னோடு இருந்து என்னை தாங்கி பிடிக்கின்றார், இந்த இறைவனது வல்லமை என்னோடு இருக்கிறது, இறைவனது பிரசன்னம் என்னோடு இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம் என்றால், இந்த பணம், பொருள், வசதி இவையெல்லாம் ஒன்றுமில்லை என்றாகிவிடும். ஒரு குழந்தையை பற்றிய ஒரு கதையை வாசித்தேன். ஒரு பெற்றோர், தாயும் தந்தையும் தனது மகளோடு ஒரு பொருட்காட்சிக்கு செல்கிறார்கள். பொருட்காட்சியில் குழந்தை ஒவ்வொன்றையும் பார்க்கிற பொழுது தனது தாயை பார்த்து, அம்மா எனக்கு அந்த பலூனை வாங்கி கொடுங்கள். அம்மா சொன்னாங்க, வேணாம், இப்ப வேணாம் என்று சொன்னாரு. அடுத்து இன்னும் ஒரு பொருளை பார்க்கிற பொழுது, ராட்டினம், சின்ன ராட்டினம் மாதிரி இருக்கும்ல, இதை எனக்கு வாங்கி கொடுங்கள். அம்மா சொன்னாங்க, இது இப்ப வேணாம், பின்னாடி வாங்கி கொடுக்கலாம். இப்படி ஒரு 4-5 பொருளை குழந்தை கேட்ட பொழுது தாய் வாங்க மறுத்தார். சிறிது நேரத்தில் ஏதோ ஒரு சூழலின் காரணமாக இந்த குழந்தை தாயையும் தந்தையும் பிரிய வேண்டிய சூழலாகிவிட்டது. பெற்றோர் ஒரு பக்கம் போய்விட்டார்கள், குழந்தை ஏதோ ஒரு வழியில் மாறி சென்று விட்டது. இந்த வாய் வார்த்தை வேளையில எப்படியோ பிரிந்து போய்விட்டது. அப்ப அழ ஆரம்பித்தது. அழ ஆரம்பித்த உடனே அருகில் இருந்த ஒருவர் இறக்கப்பட்டு குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு, என்ன ஆகிவிட்டது என்று கேட்ட பொழுது, எங்க அம்மா அப்பாவை காண, அவங்களோட வந்தேன். சரி பரவாயில்ல, கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத, உனக்கு இந்த சின்ன ராட்டினம் வேணுமா என்று கேட்டப்ப அந்த குழந்தை சொன்னது, எனக்கு வேணாம். உனக்கு இந்த பொருள் வேணுமா? இல்ல அந்த பொருள் எனக்கு வேணாம். ஒவ்வொரு பொருளாக எதையெல்லாம் விரும்பி கேட்டதோ அதெல்லாம் இப்ப தேவையில்லாதாக மாறிவிட்டது. ஒரே தேவை யாராக இருந்தது? பெற்றோராக இருந்தது. இன்னைக்கு நமது வாழ்க்கையில இந்த கடவுள் என்கிற பெற்றோரை இழந்து தவிக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே. இதன் காரணமாக நமது வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறுகிறது. இந்த கடவுளுக்கான ஏக்கம் நமக்குள் இருக்கிறது. ஆனா துரதிர்ஷ்டவசமா என்ன செய்யறோம்? இந்த குழந்தை மனநிலையோடு இல்லாம கடவுளுக்கான ஏக்கத்தை பூர்த்தி செய்யாமல் இந்த ஏக்கத்தை பொருட்களை வைத்துக் கொண்டு பூர்த்தி செய்ய முயற்சி எடுக்கிறோம். இயேசு சொன்னார், குழந்தைகளை போல மாறாவிடில் நீங்கள் விண்ணரசுக்கு நுழைய முடியாது. குழந்தைகள் என்ன செய்வாங்க? பெற்றோரை இழந்து விட்டால் அவர்களது நோக்கம் பெற்றோராக மட்டுமே இருக்க முடியும், எந்த பொருளாக இருக்க முடியாது. ஆனா பெரியவர்களாகிய நமது பிரச்சனை என்ன? கடவுளை அவ்வப்பொழுது நாம் இழந்து விடுகிறோம். ஆனா கடவுளை முழுமூச்சா தேடுவதற்கு பதிலா பொருளை தேடி அந்த பொருளில் நிறைவை காண முயற்சி எடுக்கிறோம். ஆனா புனித அகஸ்தினார் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார், இறைவா உம்மில் சரணடைகின்ற வரை, உம்மில் அமைதி அடைகின்ற வரை எங்களது ஆன்மாக்கள் அமைதி அடைவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். கடவுள் மட்டுமே மனித ஆன்மாக்களுடைய தேடலுக்கான, மனித உறவின் தாகத்திற்கான பதிலாக இருக்க முடியும் அன்பிற்குரியவர்களே. எனவே அடுத்த முறை கோயிலுக்கு போகிற பொழுது கடவுள்கிட்ட, ஆண்டவரே எனக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுங்க, கடவுளே ஆண்டவரே எனக்கு என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல திருமணத்தை ஏற்படுத்தி கொடுங்க, அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா அவையெல்லாம் இரண்டாவது வகையான தேடல்களாக இருக்க வேண்டும். முதல் தேவை, ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கதை நான் உணரணும். ஆண்டவரே கடவுள் நம்மோடு இருக்கிறார்ன்றதை உணர்ந்தோம்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் மனசுல நம்பிக்கை இருக்கும். இந்த உலகை படைத்த இறைவனே என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வந்துவிடும். இங்கிலாந்து நாட்டுல ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. என்ன ஆய்வுனா, 20 நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள். 10 பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், 10 பேர் கடவுளை நம்பாத நாத்திகர்கள். இந்த நாத்திகர்களுக்கு முன்பாக அவர்கள் நம்புகின்ற லெனின், அவர் ஒரு நாத்திகர், அவரது படம் வைக்கப்பட்டது. 10 கத்தோலிக்கர்களுக்கு முன்னால் அன்னை மரியாவினுடைய படம் வைக்கப்பட்டது. இப்ப இந்த நபர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், நீங்கள் யாரை பெரியவர், யாரை முக்கியமானவர், யாரை மேலானவர் என்று கருதுகிறீர்களோ அவர்களது படம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்கர்களாகிய உங்களுக்கு அன்னை மரியா மேலானவராக இருக்கிறார், அவரது படம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாத்திகர்களாகிய உங்கள் முன்பாக லெனின் படம் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களது உடம்பில் இந்த கணினி உதவியோடு பல்வேறுபட்ட வயர்களை பொருத்தி அவர்களது உடம்பில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை கணினி வழியாக கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கணினி வழியாக கண்காணிக்கின்ற பொழுதே அவர்களது உடம்பில் மெல்லிய மின்சாரத்தை செலுத்தினார்கள். லைட் எலக்ட்ரிசிட்டி, ரொம்ப அதிகமா இறந்து விடுவார்கள். மெல்லிய மின்சாரத்தை செலுத்தினார்கள். என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால்,
அன்னை மரியனுடைய படத்தை பார்த்து கொண்டிருந்த கத்தோலிக்கருடைய உடம்பில் மின்சாரம் ஒரே மாதிரியான மின்சாரம் தான் செலுத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் அனுபவித்த அதிர்ச்சி குறைவாக இருந்ததா. ஆனால் லெனின் அவருடைய படத்தை பார்த்த நாத்திகர்கள் அதிகமான அதிர்ச்சியை உடலில் உணர்ந்தார்களா. இப்ப இதுல இருந்து என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த ஆய்வின்படி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உண்டு, இந்த கடவுள் மீது தங்களது கண்களை பதிய வைத்திருக்கிறார்களோ, கடவுள் தங்களை காக்கின்றார் என்கிற உணர்வோடு இருக்கின்றார்களோ, யாருக்கெல்லாம் கடவுளது பிரசன்னத்தை உணரக்கூடிய தன்மை இருக்கிறதோ, இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு அதிர்ச்சி அடைவது கிடையாது. வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை கண்டு கவலைப்படுவது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை என்பது வேறு, கவலை என்பது வேறு. அல்லது வேறு விதமாக சொல்ல போனால், துன்பம் என்பது வேறு, கவலை என்பது வேறு. துன்பம் என்பது நாம் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை. இதை மனதில் வைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தோம் என்றால் அது கவலையாக மாறுகிறது. பிரச்சனை அல்லது துன்பம் எல்லா மனிதருக்குமே உண்டு. ஆனா அதை நம்முடைய மனதில் ஏற்றி அதையே இரவு பகலாக அதையே நினைத்து கவலைப்படுகிறோமா இல்லையா என்பது இறைவன் நம்மோடு இருப்பதை உணர்கின்றோமா இல்லையா என்பதை பொறுத்தது. கடவுள் நம்மோடு இருக்கிறாரு அப்படிங்கிற தெளிவு நம்மிடம் வந்து விட்டது என்றால் பிரச்சனையை பார்த்து ரொம்ப பயப்பட மாட்டோம். இவை அனைத்தையும் எதிர்கொள்ள முடியும். காரணம், கடவுளே என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு வந்துவிடும். இந்த இறைவனது பிரசன்னம் மட்டுமே நாம் சந்திக்கின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கான பதில் மொழியாக இருக்க முடியும். எனவே கடவுளது அன்பை உணர முயற்சி எடுப்போம். இங்கு ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார், அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனா கேள்வி, நாம் கடவுளை அன்பு செய்கின்றோமா? இயேசு ரொம்ப தெளிவாக திராட்சை கொடி உவமையில் யோவான் நற்செய்தி 15வது பிரிவில் சொல்லி இருக்கிறார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று சொல்லுகிறார். இறைவன் நம்மோடு இணைந்திருக்கின்றாரா இல்லையா என்பது கேள்வி அல்ல. நாம் இறைவனோடு இணைந்திருக்கின்றோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. எனவே இந்த அருமையான நாளில் நமது வழிபாடுகளுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுவோம். நமது வழிபாடுகளுடைய முதல் நோக்கம் இறைவனது உடனிருக்கக்கூடிய பிரசன்னத்தை உணர்வது. இறைவன் வானத்தில் இருப்பவர் மட்டுமல்ல, நமக்குள்ளும் இருப்பவர், நம்மோடும் இருப்பவர், நமக்காக இருப்பவர். இதை உணர்ந்து நமது வாழ்வை வளமாக வாழ்வதற்கான அருளை இறைவன் நம் அனைவருக்கும் தருவாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாமியார் போன கொஞ்ச நேரத்துல பனை மரத்து மேல இருந்தவர் மடன் கீழே இறங்கி இருந்து விட்டார். நம்மில் பலர் நமது வழிபாட்டினுடைய நோக்கத்தையே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மீக அனுபவம் என்பது எட்டா கனியாகவே இருந்து விடுகிறது. வழிபாடுகளாக இருக்கலாம், கட்டளைகளாக இருக்கலாம், இவையெல்லாம் உதவிக்காக வந்தவை.